ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 10th 11th ரிசல்ட் பார்த்துருப்போம். அதேமாதிரி ஈஸியாக வந்து இப்போ 11th ரிசல்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க. அதில் வந்து 11th ரிசல்ட் அப்படின்னா வந்து டிஎன் ரிசல்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சர்ச் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து டிஎன் போர்டு ரிசல்ட்னு வரும். அதை வந்து நான் கிளிக் பண்ணால் போதும். இப்போ வந்து 11th ரிசல்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். கீழே வந்து டிஎன் போர்டு ரிசல்ட்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதேமாதிரி வந்து டிஎன் ரிசல்ட்னு அடிச்சா கூட உங்களுக்கு டிஎன் போர்டு ரிசல்ட்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்லேயே டிஎன் போர்டு ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் டிஎன் ரிசல்ட் டாட் நிக் டாட் இன் சொல்லிட்டு இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அந்த கமெண்ட் செக்ஷனில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்க்குற இந்த பேஜ் வந்து வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து 10th ரிசல்ட், செகண்ட் இருக்குது வந்து +2 ரிசல்ட், தேர்ட் இருக்குது வந்து லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் எழுதி ஃபைல் ஆனவங்களுக்கான ரிசல்ட், அதை தான் ரீ எக்ஸாம் நடத்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்க்கறது. இது வந்து +1க்கு ரிசல்ட் இல்லை, கரெக்டாக வந்து ரிசல்ட் வந்து 2 மணிக்கு வந்து விடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க ரிசல்ட் வந்து கரெக்டாக 2 மணிக்கு வந்து செக் பண்ணணும். 2 மணிக்கு செக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டாப்லேயே ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, HSC +1 எக்ஸாம் ரிசல்ட்னு சொல்லிட்டு மார்ச்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து 11th எக்ஸாம் ரிசல்ட்டுக்கான லிங்க். அதனால டாப்ல இருக்கிற அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. கீழே இருக்க வந்து அரியர் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஓகேங்களா, அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து மேலே வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த ஸ்லாஷ் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தும் ப்ளஸ் வந்து ரெஜிஸ்டர் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே வந்து கெட் மார்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெட் மார்க்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து 11th ரிசல்ட் வந்துடும். நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் ப்ளஸ் உங்கள் நேமும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், ரிசல்ட் வந்து கரெக்டாக 2 மணிக்கு தான் விடுவாங்க. கொஞ்சம் டிலே ஆகலாம், பார்த்துங்க. அது வந்து ஞாபகம் வச்சுங்க. லிங்க் வந்து கீழே இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட் பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மார்க் எவ்வளோன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.